ஷாலோம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? 7 டே சேலஞ்சுக்கு உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வாரத்தில் நம்முடைய விசுவாசத்தை நம்ம அறிக்கையிட்டு வரோம். அதில் இன்னைக்கு பொருளாதாரத்தில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி நம்ம அறிக்கையிட போகிறோம். பல நேரங்களில் பணப்பற்றாக்குறை வரும்பொழுது நமக்குள்ள ஒரு கவலை வருது. ஜாபில் ஒரு செக்யூரிட்டி இல்லாத பொழுது எதிர்காலத்தை நினச்சி நம்ம பயப்பட ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என் கூட இருந்து என் தேவைகளை சந்திப்பார் அப்படின்ற நம்பிக்கையை நம்ம அறிக்கையிட ஆரம்பிச்சிட்டோம்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். ஆகவே இன்னைக்கு விசுவாசத்தை நம்ம அறிக்கையிடலாமா? முதல்ல ஆண்டவர் என் குறைவையெல்லாம் நிறைவாக்குவார்னு சொல்லி நம்ம அறிக்கையிட போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் நிச்சயமாக அதை மாற்றுவார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்ம அறிக்கையிடும் பொழுது சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுவார். அப்படியே கண்களை மூடி என் கூட சேர்ந்து அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் மகிமையாய் நிறைவாக்குவேன் என்று வாக்களிச்சிருக்கிறீங்க. நான் அதை விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எப்பெல்லாம் பொருளாதார குறைவுகள் வருதோ, பண தேவைகள் வருதோ, அப்பெல்லாம் கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார்னு சொல்லி நான் நம்பிக்கையோடு அறிக்கையிடுவேன். என்னுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவரிடமிருந்து நான் பெற்றுக்கொள்வேன். ஆகவே என்னுடைய ஆண்டவர் என்னுடைய குறைவையெல்லாம் நிச்சயமாய் நிறைவாக்குவார் என்று விசுவாசத்தோடு நான் அறிக்கையிடுகிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்து நாம் செய்கிற வேலையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி நம்ம அறிக்கையிட போகிறோம். நாம் கையிடும் எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி உபாகமத்தில் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே கண்களை மூடி நம்ம எல்லாரும் விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, என்னுடைய வேலையை நீர் ஆசீர்வதிப்பீர் என்று நான் விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறேன். நான் எதில் கை வச்சாலும் அது சக்ஸஸ் ஆகும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற உம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்பதை நான் அறிக்கையிடுகிறேன். என்னுடைய பிஸ்னஸ், என்னுடைய வேலை எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் என்னோடு இருந்து என்னை உயர்த்தும், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறேன். கர்த்தர் அப்படியே செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் நான் அதை விசுவாசிக்கிறேன், அறிக்கையிடுகிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். மூணாவது, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இடம் கொள்ளாமல் போக மட்டும் நம்மை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி நம்ம அறிக்கையிட போகிறோம். இடம் கொள்ளாமல் போக மட்டும் நம்மை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி மல்கியாவில் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியே கண்களை மூடி என் கூட சேர்ந்து அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, பல நேரத்தில் குறைவுகள் வரும்பொழுது நான் பயப்படுறேன். ஆனால் இன்னைக்கு உங்கள் வாக்கு தத்தத்தை நான் விசுவாசித்து அறிக்கையிடுறேன். என்னுடைய குறைவுகள் எல்லாம் நீர் நிறைவாக்குவது மாத்திரமல்ல, இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் என்னை நீர் ஆசீர்வதிப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, நீதிமானுடைய வீட்டில் அருமையும் இனிமையுமான பொருட்கள் நிரம்பியிருக்கும் என்று நீர் வாக்களித்ததை நான் விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறேன். என் ஆண்டவர் என்னுடைய குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவீர் என்று நான் அறிக்கையிடுகிறேன். ஆகவே இனி வருகிற நாட்களில் இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை நீர் வர்ஷிக்க பண்ணுவீர் என்று விசுவாசத்தோடு நான் அறிக்கையிடுகிறேன். கர்த்தர் அப்படியே செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்து, ஆசீர்வாதம் அப்படின்றது ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்வது மாத்திரம் இல்லை, நாம் மற்றவர்களுக்கு கொடுப்பதும் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தான். வாங்குகிற நிலையில் ஆண்டவர் நம்மளை வைக்காம கொடுக்கிற நிலையில் அவர் நம்மளை வைப்பது நம் வாழ்க்கையில் கிடைத்த ஒரு பாக்கியம். ஆகவே நம்ம எல்லாரும் கண்களை மூடி விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய் என்று வாக்களித்திருக்கிறீர். கர்த்தாவே, என்னுடைய கைகள் வாங்குகிற கைகளாக இல்லாதபடி கொடுக்கிற கைகளாக மாறப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவையில் உள்ளவர்களுக்காக, விசேஷமாக ஆண்டவரே குறைச்சலில் உள்ளவர்களுக்காக என்னுடைய கைகள் கொடுக்கிற நிலைமையில் உயர்த்தப்படும் என்று நான் விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறேன். ஆண்டவரே, வருகிற நாட்களிலே அநேகருக்கு உதவிகள் செய்கிற கரங்களாக என்னுடைய கரங்களை நீர் மாற்றியிருக்கிறீர் என்று நான் அறிக்கையிடுகிறேன். ஆகவே இனி வருகிற நாட்களில் நிறைவாய் என்னை நீர் ஆசீர்வதித்து நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிற நிலைமையில் என்னை உயர்த்துவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தை அறிக்கையிடுகிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்து, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்குதுன்னு சொல்லி நம்ம விசுவாசித்து அறிக்கையிட போகிறோம். மக்கள் உனக்குன்னு யார் இருக்கிறாங்க, உன்னை அடித்தா கூட கேட்க ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லி சில நேரத்தில் சொல்லும் பொழுது நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கணும், கர்த்தருடைய கிருபை என்னை சூழ்ந்திருக்கிறது. கண்களை மூடி நம்ம எல்லாரும் அறிக்கையிடலாமா? ஆண்டவரே, உம்முடைய காருண்யம் என்னை சூழ்ந்திருக்கிறது என்று வேத வாக்கியம் சொல்கிறது போல
இனி வர நாட்களில் கர்த்தர் என்னை சூழ்ந்து என்னை நடத்துவார் என்று விசுவாசத்தோடு நான் அறிக்கைறேன்ப்பா. உங்கள் கிருபை என் கூட இருக்கும் பொழுது மூடின கதவுகள் எல்லாம் திறக்கும் என்று நான் விசுவாசித்து அறிக்கையிடுகிறேன். என் வாழ்க்கையில் தடைப்பட்ட நன்மைகள் எல்லாம் என்னை தேடி வரும் என்று விசுவாசித்து நான் அறிக்கையிடுகிறேன். உம்முடைய கிருபை என்னை சூழ்ந்திருப்பதினால் எல்லா தீமைக்கும் என்னை விலக்கி காப்பீர் என்று நான் விசுவாசித்து அறிக்கையிடுகிறேன். ஆகவே நான் தனிமையா இல்லை, கர்த்தருடைய கிருபை என்னோடு இருக்கிறது, அவருடைய தயவு என்னோடு இருக்கிறது, அவருடைய காருண்யம் என்னோடு இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன், அதை அறிக்கையிடுகிறேன். வருகிற நாட்களில் இந்த கிருபை என்னை நான் நினையாத உயரத்துக்கு கொண்டு செல்லும் என்று நான் விசுவாசிக்கிறேன், அறிக்கையிடுகிறேன். கர்த்தர் அப்படியே செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்து நம்முடைய ஐஸ்வர்யத்தின் மேல ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம அறிக்கையிட போறோம். பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். இன்னைக்கு உலகத்தில் ஆண்டவர் அறியாத மக்கள் நிறைய பேர் பணக்காரங்களா இருக்கிறாங்க, நிறைய சொத்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் குடும்பத்தில் சமாதானமோ நிம்மதியோ இல்லை. ஆகவே நம்ம எல்லாரும் கண்களை மூடி, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, அதை அனுபவிக்க எனக்கு சமாதானத்தையும் தருவார்னு சொல்லி நம்ம அறிக்கையிடலாம். ஆண்டவரே, இந்த நாளிலே விசுவாசத்தோடு நான் அறிக்கையிடுகிறேன். ஐஸ்வர்யம் மாத்திரமல்ல கர்த்தாவே, அதைவிட பெரிய ஐஸ்வர்யம் சமாதானம், சந்தோஷம் என்பதை நான் அறிக்கையிடுகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யத்தை மாத்திரமல்ல, அதோடு ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் நீர் நிறைவாய் தருவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்பிக்கையோடு நான் அதை அறிக்கையிடுகிறேன். அப்பா, ஐஸ்வர்யத்தோடு எங்களுக்கு நீங்கள் வேதனையை கொடுக்க மாட்டீங்க. எங்களுடைய வாழ்க்கையில் வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யத்தையும் வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தையும் நிறைவாய் நீங்கள் தருவீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதை அறிக்கையிடுகிறோம். வருகிற நாட்களில் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாங்கள் காண்போம் என்பதை நம்பிக்கையோடு உடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிறோம். அப்படியே நீர் செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன், ஆமேன். கடைசியா ஆண்டவர் நம்ம கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக அவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்ல போறோம். ஏன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி வசனம் சொல்லுது. கண்களை மூடி அப்பாவுக்கு நம்ம எல்லாரும் நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் கொடுத்து கொண்டிருக்கிற, கொடுக்க போகிற அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, அந்த ஆசீர்வாதங்களை குறித்து நாங்கள் நன்றி சொல்லும் பொழுது நீர் எங்களை இன்னுமாய் ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர். ஆகவே இனி வருகிற நாட்களில் எங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் நீர் ஜெயத்தை தருவீர் என்பதையும், நாங்கள் இனி வருகிற நாட்களில் ஆசீர்வாதமாய் இருப்போம் என்பதையும், மற்றவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வோம் என்பதையும் விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இனி வருகிற நாட்களில் நீர் தருகிற வெற்றியும் ஆசீர்வாதத்தையும் சுதந்தரிப்போம் என்று ஒரு முறை கூட நம்பிக்கையோடு நாங்கள் அறிக்கையிடுகிறோம். கர்த்தர் அப்படியே செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நம்முடைய விசுவாசத்தை நம்ம அறிக்கையிடும் பொழுது, ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தோட நம்முடைய விசுவாசம் இணையும் பொழுது அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆகவே இந்த விசுவாச அறிக்கையை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அறிக்கை செஞ்சு விட்டுடாம, எப்பொழுதெல்லாம் உங்கள் மனசில் ஞாபகம் வருதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் தர்ற ஆசீர்வாதங்களை நினைச்சு விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க. இனி வர நாட்களில் உங்களுடைய வேலையிலையும் உங்களுடைய பிஸ்னஸ்லையும் உங்கள் குடும்பத்திலையும் ஆண்டவர் படிப்படியாக உங்களை ஆசீர்வதிக்கிறதையும் உயர்த்துறதையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஆகவே தொடர்ந்து விசுவாசத்தை அறிக்கையிடுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரியுங்கள். இந்த 7 Day சேலஞ்ச் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இது உங்களுக்கு எந்த வகையில் பிரயோஜனமாக இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச மற்றவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you.